பார்க்கக்கூடாத ஒன்றை மக்களுக்கு முன்னால் பார்த்தா அவமானம் என்ற அடிப்படையில் சில கள்ளக்கண்ணால் பார்ப்பாங்க. ஆனால் மனிதருக்கு விளங்காது, மனிதர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஹாய் இனத்தல் ஆயுன், கண் செய்யக்கூடிய மோசடி, கண் செய்யக்கூடிய துரோகம் அல்லாஹ் அறிவான். வமா துக்ஃபி சுதூர், உள்ளம் மறைத்திருப்பதையும் கூட அல்லாஹ் அறிவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரையில நாங்க எந்த வழியிலும் தப்ப முடியாதே. வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறைதூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் சூரத் ஆல இம்ரான் 4வது வசனத்தின் ஒரு சில பகுதியை விளக்கங்களை பார்த்தோம். குறிப்பாக மின் கபுலு ஹுதல் லின்னாஸ் நஸ்ஸல அலைக்கல் கிதாப் பில் ஹக் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 3வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தை கொண்டே இந்த குர்ஆனை நபியே உம்மீது நாம் இறக்கி வைத்தோம். அடுத்த வசனத்தில் மின் கபுலு ஹுதல் லின்னாஸ், குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை பொறுத்தவரையில் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்தது. எனவே நேர்வழி என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சென்ற பாடத்திலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதே வசனத்தின் கடைசி பகுதியை நாங்கள் பார்ப்போம். வஅன்ஸலல் ஃபுர்கான் மின் கப்லு ஹுதல் லின்னாஸி வஅன்ஸலல் ஃபுர்கான் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். இங்கே ஃபுர்கான் என்பதன் நோக்கம் அல் குர்ஆன். வேறு சில கருத்தில் இருந்தாலும் கூட மிக பொருத்தமான கருத்து ஃபுர்கான் என்பது அல் குர்ஆனை குறிப்பிடும். சில முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே தௌராத், இன்ஜீல், குர்ஆன் மூன்றும் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் ஜபூர் சொல்லப்படலை. எனவே ஃபுர்கான் என்றால் ஜபூரை குறிக்கும் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபுர்கான் என்பது குர்ஆனை குறிக்கும் என்பது மிக பொருத்தமானது. ஃபுர்கான் என்பதன் அர்த்தம் வந்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியது, குஃப்ரையும் ஈமானையும் பிரிக்கக்கூடியது. குர்ஆனை பொறுத்த வரையில் அதனுடைய கடமை அதுதான். எனவே அல் குர்ஆனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அல் ஃபுர்கான் என்று குறிப்பிடுகின்றான். லிஅன்னஹு யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. வபைனல் ஹுதா வத்தலால், வழிகேட்டையும் நேர்வழியையும் பிரித்து காட்டக்கூடியது. ஒபைனல் ஈமானி வல் குஃபுர், ஈமானையும் நிராகரிப்பையும் எடுத்து காட்டக்கூடியது. அப்போ குர்ஆனுடைய பொறுப்பு அதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹ், குர்ஆனுடைய, தௌராத்துடைய, இன்ஜிலுடைய பணிகளை பற்றி,
அது மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்ட வந்தது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டுவிட்டு இந்த சத்திய வேதங்களை நிராகரிப்பவர்களுக்கான தண்டனையை பற்றி அல்லாஹு தாலா அங்கே குறிப்பிடுகின்றான். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ, அதாவது மறுக்கின்றார்களோ, ஏற்க மறுக்கின்றார்களோ, அதை உண்மைப்படுத்த மறுக்கின்றார்களோ, குறிப்பாக சவாவுன்கான அல் ஆயாத்துல் குர்ஆனியா, குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கலாம், அல்லது அல் குர்ஆனை மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய மோஜிசாத்தாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய அத்தாட்சிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்டதை மறுத்தாலும் கூட இவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்குரிய தண்டனையை பற்றி இந்த வசனத்தின் பிற்பகுதியிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லா, அவர்களுக்கான பயங்கரமான எச்சரிக்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு மிகவும் கடுமையான வேதனை உண்டு. நிராகரிக்கக்கூடியவர்கள் வெறுமனே நிராகரித்தால் பரவாயில்ல, மாறாக சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னரும் நிராகரிக்கின்றார்கள். வெறுமனே அழைக்கின்றால் சத்தியம் தெரியாமல் இருக்கலாம். ஒரு மனிதன் தெரியாமல் இருந்து நிராகரித்தால் அதற்குரிய தண்டனை வேறு. ஆனால் தெரிந்து கொண்டு நிராகரித்தால் அதற்குரிய தண்டனை மிக கடுமையானது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். காரணம் என்ன சொன்னால், அவர்களுக்கு தெரியும் சத்தியம்னு தெரியும், தெரியாமல் மறுக்கல்ல, தெரிஞ்சும் மறுத்ததுனால அவர்களுக்குரிய தண்டனையும் கடுமையாக இருக்கின்றது என்பதை இங்கே உபஸ்ரீங்கள் குறிப்பிடுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றார், ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பி, அவர்களுக்கு தெரிந்த வேதம் வந்த பின்னரும் கூட அவர்கள் நிராகரித்தார்கள். அப்படின்னு சொன்னால், இஞ்சியில் தௌராத்தில் போன்ற வேதங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை பற்றி சொல்லித்தான் இருக்கிறான். இப்படி ஒரு வேதம் வரம், இறுதி நபி வருவார், அவர் இந்த வேதத்தை மக்களுக்கு போதிப்பார், அதுதான் இறுதி வேதமாக இருக்கும் என்பதெல்லாம் முன்னர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முஸத்திகல் லிமா பைன யதை, முன்னிருந்த வேதங்கள் எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதாக தான் குர்ஆன் வந்திருக்கின்றது. அப்போ இவர்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனை பொறுத்த வரையில் அல்லாஹ்விடத்தில் வந்த இறுதி வேதம் சத்தியம் என்பவர்களுக்கு தெரியும். தெரிந்த பிறகும் கூட இதை நிராகரித்ததினால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையை இங்கே எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. லஹும் அதாபுன் ஷதீத், ஷதீதுல் அலம், மிக கடுமையான வேதனை. தாயிமுல் இஹானா லில் காஃபிரீன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர்களுக்கு நிரந்தரமான இழிவு. தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம், இதுவும் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிராகரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பான் என்பதை இந்த வாக்கியத்தினூடாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம் என்று இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். இந்த வாக்கியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய நீதிக்கும் அவனுடைய கடுமையான தண்டனைக்கும் இடையில ஒரு தெளிவை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த அஸீஸ் என்ற அல்லாஹு தஆலா தனக்கு பெயரிட்டிருப்பதன் மூலம் அவன் மிக பலமானவன், அவனை தோற்கடிக்க யாராலும் முடியாது. வானம் பூமியில் அவனை தோற்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அஸீஸாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அவன் துன்திகாம், தவறு செய்பவர்களை, குற்றம் செய்பவர்களை, நிராகரிப்பவர்களை தண்டிப்பதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். குர்ஆனில் பல இடங்களில் இதை பார்க்குறோம். நாங்கள் வேறொருத்த அல்லாஹ் சொல்லும், வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம் வஹுவல் கவியுல் அஸீஸ் என்றெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பலவாறு குறிப்பிடுகின்றான். ஒரு வசனத்திலும் இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அஸீஸ், நிச்சயமாக உமது இறைவன்
மிக பலசாலி, யாவரையும் மிகைக்கக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை குர்ஆனிலே பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா தண்டிக்க நாடினா அவனை தடுக்கிறது யாராலும் முடியாது. அசீஸ், அவன் அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன், யாவரையும் தோற்கடிக்கக்கூடியவன், எவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா தனக்கு அசீஸ் என்ற பெயரை இங்கு குறிப்பிடுகின்றான். சொல்லி போட்டு துன்திகாம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரையில் நிராகரிப்பவர்கள், பொய்ப்பிப்பவர்கள் அல்லது தவறு செய்பவர்களை கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், அதுக்கு எந்த தடையும் இல்லை. இன்றைய ஒரு கேள்வி எழுமலாம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளாளன், அன்புடையோன், அவர் இருக்கும்போது அல்லாஹு தஆலா தண்டிக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்வதாக இருந்தால், உண்மையிலேயே தவறு செய்யக்கூடியவன் இந்த உலகிலும் மனிதனால் தண்டிக்கப்படுறான். சுப்ஹானல்லாஹ், மனிதனால் தவறு செய்தவன் தண்டிக்கப்படுகிறான். உண்மையாக தவறு செய்தவன், தவறு நிரூபிக்கப்பட்டால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மனிதனால் தண்டிக்கப்படுறான். இது யாரும் குறை சொல்றதில்லை. உரிய குற்றத்துக்கே உரிய தவறுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டார் என்று தான் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன், அகிலத்தையே படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன், அனைத்தையும் மிகைக்கக்கூடிய அசீஸாக இருக்கக்கூடியவன், யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனுக்கு மாறு செய்தவனை தண்டிப்பது அவனுடைய அருளுக்கு எந்த வகையிலும் மாறாக இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லோரையும் தண்டிப்பதில்லை. மாறாக எவர்கள் அவனுடைய வாக்கியங்களை, அவனுடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கின்றார்களோ அல்லது எவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி தவறு செய்கின்றார்களோ அவர்களை தான் தண்டிக்கின்றான். நல்லோர்களை, ஈமான் கொண்டவர்களை, நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களை, இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா தண்டிப்பதில்லை. அப்பதிலிருந்து அல்லாஹ்வுடைய நீதி நியாயம் எங்களுக்கு வெளிப்படுகின்றது. எனவே இந்த வகையில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சிபத்தில் அல்லாஹு தஆலா கொண்டிருந்தாலும் கூட, அருள் புரியக்கூடியவன், அருளாளன் என்ற பண்புக்குரியவனாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா குற்றம் இழைத்தவர்களை தண்டிப்பான். அதை ஒரு காலம் தவறாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரண்டை இணைத்து சொல்லுகின்றான், தண்டிப்பதையும் மன்னிப்பதையும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிகவுமே மன்னிக்கக்கூடியவன், கஃபூர் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், அர் ரஹீம் மிகவும் அன்பு காட்டக்கூடியவன் சொல்லி போட்டு வன் அதாபி உல் அதாபுல் அலீம், அதே நேரத்தில் என்னுடைய தண்டனை, என்னுடைய வேதனை மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டையும் இணைத்து குர்ஆனில் சொல்வதை பார்க்க முடிகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்லோர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பான், அவர்களுக்கு அருள் புரிவான். அதே வேளையில் எவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு மறுக்கின்றார்களோ, அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இன்ன ரப்பக ஸரீஉல் இகாப் வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம். ஒரே வசனத்தில் அல்லாஹ் இரண்டையும் இணைத்து சொல்கின்றான். நிச்சயமாக உமது இறைவன் அவசரமாக தண்டிக்கக்கூடியவன், ஸரீஉல் இகாப் அவசரமாக தண்டிக்கக்கூடியவன், வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், அதே நேரத்தில் அருள் புரியக்கூடியவன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. குர்ஆனில் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு செய்த கூட்டங்களை, நிராகரித்த கூட்டங்களை தண்டித்ததை மனிதர்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக ஃபிர்அவுனை பொறுத்தவரையில் அவனுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவனுக்கு திருந்துவதற்கு, தௌபா செய்து கொள்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா காண்பித்தான். கைத்தடியை பாம்பாக மாற்றினான். கையை அவர்கள்
அதாவது அக்குளில் போட்டு எடுப்பார்கள், சந்திரனை போன்று கை பிரகாசிக்கும், ஒளி வீசும். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த முஅஜ்ஜிஸாத்துகள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா குப்பல் என்று சொல்லக்கூடிய பேனை அவர்களுக்கு சாட்டி விட்டான். எங்க தொட்டாலும் பேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்க தொட்டாலும் தவளைகள். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட அத்தாட்சிகள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஃபிரௌனுக்கு அல்லாஹ் காட்டினான். அவன் திருந்துறான், திருந்து கொள்ள இருந்துச்சு. ஆனால் அசர்ற, அதாவது அவன் பிடிவாதமாக இருந்தான். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நான் தான் கடவுள், என்னத்தான் நீங்கள் வணங்கணும் என்று மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். கடைசியில் அவனுடைய முடிவென்னாச்சு? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனையும் அவனுடைய பரிவாரங்களையும் அழித்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். கால தஆலா ஃபஅஹதுனாஹு, அவனையும் நாங்கள் பிடித்தோம், வ ஜுனூதஹு, அவனுடைய பரிவாரங்களை பிடித்தோம், ஃபனபத்னாஹும் ஃபில் யம், அவர்களை கடலிலே நாம் வீசி எறிந்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஃபிரௌன் இவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கூட, எவ்வளவுதான் கம்பீரமாக பெருமை அடித்தாலும் கூட, கடைசியில் அவனுடைய முடிவு வந்து அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுறான். காரணம் என்ன? கொடுத்த சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் வீணடித்து விட்டு திருந்தாமல் தௌபா செய்யாமல் தொடர்ந்தும் குஃப்ரிலேயே இருந்து கொண்டு அட்டகாசம் புரிந்து கொண்டதுனால அல்லாஹு தஆலா அவனை தண்டித்தான் என்பதை குர்ஆனங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஃபந்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மஈன், அவர்களை நாங்கள் பழிவாங்கினோம், அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடிக்க செய்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது சில உதாரணங்கள். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லது தவறு செய்து தௌபா செய்து மீண்டு கொண்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன். ஆனால் தவறு செய்து சுட்டிக்காட்டப்பட்ட பின்னரும் கூட, தவறு என்று தெரிந்த பின்னரும் கூட, குற்றம் பாவம் என்று தெரிந்த பின்னரும் கூட தொடர்ந்து அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலாவோடு தப்ப முடியாது, அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன். இதைத்தான் இந்த படிப்பினை, இந்த வாசனங்கள் எங்களுக்கு வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு படிப்பினையாக தந்து கொண்டிருக்கின்றன. இதே போல ஆது கூட்டத்தை பொறுத்த வரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிக பெரும் பயங்கரமான குளிர்காற்றை ஓசையோடு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். பயங்கரமான காற்று, குளிர்காற்று, அதே நேரத்தில் ஓசை, பயங்கர ஓசை. அந்த காற்று அவர்கள் அனைவரையும் அழித்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதே போல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ உபதேசம் செய்து பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தையே செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்தின் பால் உயர்த்தி சென்று தலைகீழாக புரட்டி அழித்தார் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பார்சல்னா ஃபஜஅல்னாஹா ஆலியஹா சாஃபிலஹா வம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மந்தூத் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அவர்களை நாம் மேலே உயர்த்தி சென்று, வானத்தின் பால் உயர்த்தி சென்று தலைகீழாக புரட்டி அழித்தோம். அவர்கள் மீது வானத்திலிருந்து நெருப்பு கற்களை பொழிந்து அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகின்றது. இப்படி குர்ஆனில் ஏராளமான உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உதாரணங்கள் எல்லாம் தவறு செய்தவர்கள், நிராகரித்தவர்கள் இந்த உலகிலும் தண்டிக்கப்படலாம், அல்லது விடப்பட்டார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள். எம்மை பொறுத்தவரையில், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சாலிஹான ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் இருக்கின்றது. மாறாக தெரிந்த பின்னரும் கூட தவறுகள் செய்து குற்றம் இழைத்து கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் தண்டிக்கலாம். நோயை கொடுப்பான், வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுப்பான், இன்னும் பலதரப்பட்ட துன்பங்களை கொடுப்பான், சோதிப்பான். அப்பா திருந்தாடு பார்க்கறதுக்கு திருந்தல்ல வெற்றுவான். அப்படி அல்லாஹு தஆலா கடைசியில் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவர்களை பிடித்துக் கொள்வான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ யும்மில் வலா யுஹ்மில், இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம், குற்றம் செய்பவர்களை அல்லாஹ் பிற்படுத்துவான், விட்டு விடுவான், விட்டு கொடுப்பான். யும்ஹில், திருந்து சொல்லி போட்டு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான். ஆனால்
வலா யுஹ்மில், விட மாட்டான். இதே புகாரி முஸ்லிம் ரதியாக்கூடிய ஹதீஸ் இந்த வாக்கியத்தை எங்களை தெளிவுபடுத்துது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லயும்லி லிதாலிம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். திருந்தட்டும் அப்படிங்கிற போட்டு இந்த வரலாற்றை அப்படி திருந்தவர் நிறைய பேர் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது தவறு செய்யும் போது தைரியமாகத்தன் செய்கிறான்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு திருத்தம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியமாக ஒருத்தன் தவறு செய்கிறான்னு சொன்னால் அவன் திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கண்டவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி செய்யாத பிழை, இது தவறு என்று சுட்டி காட்டுவாங்க, அவனுக்கு நசிஹத் பண்ணுவாங்க, அவனை திருத்த முயற்சிப்பாங்க. அப்படி இல்லாமல் மறைமுகமாக தவறு செய்தால் இது நிபாக்குத்தனம். மனிதரிலிருந்து மறைந்த பிறகு ஒரு முறை ஒரு முகம், மக்கள் மத்தியில் வந்தால் இன்னொரு முகம். இவங்களை திருத்திடாது, இவங்களை திருத்த முடியாது. ஆனால் தைரியமாக தவறு செய்யக்கூடியவர்கள் சில நேரம் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன சொன்னால், அவன் சில வேளை அவன் தைரியமாக செய்யும் போது தவறுன்னு தெரியாமல் செய்யலாம். சுட்டி காட்டினால் நிச்சயம் தவறு பிழை என்று சுட்டி காட்டப்பட்டால் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அழகான உதாரணம் தான் பனி இஸ்ராயீல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லுகின்றார்கள். பனி இஸ்ராயீல் காலத்தில் ஒரு மனிதன் 99 பேரை கொண்டு போட்டான், கொலை செஞ்சு போட்டான். 1 2 இல்லை, 99 பேர். இப்போ பனி இஸ்ராயீல் காலத்தில் 99 என்றால் இன்றைக்கு பெரிய ஒரு தொகை. அன்றைக்கு இருக்கிற சனத்தொகை பொறுத்தவரை 90 என்பது பெரிய ஒரு எண்ணிக்கை. ஆனால் அவனோட மனம் உறுத்துது, ஆஹா நான் கொலை செஞ்சிட்டேனே, நான் கொலையாளியாகி போயிட்டேனே என்று மனம் உறுத்துது. அப்போ என்ன செய்கிறான், தேடி அலைகிறான், இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம். அப்போ யார்கிட்ட போகிறான்னு ஒரு ஆபித்திட்ட போகிறாரு, என்ன வணக்கம் புரியக்கூடிய மார்க்க விளக்கம் இல்லாதவர்கிட்ட போகிறார். போய் சொல்லாட்டி இப்படித்தானமா நான் 99 பேரை கொண்டு போட்டு வந்திருக்கேன், எனக்கு பரிகாரம் என்ன நீ? உனக்கு பரிகாரம் காட்டியா போ அப்படின்ட்டு வரல. அப்படியா, அவரையும் கொண்டாரு. இப்போ 100 போச்சு. 100 பேரை கொண்டாலும் அவனை மனச்சாட்சி உறுத்துது, ஆஹா நான் செஞ்ச தவறே பிழை, இதுக்கு பரிகாரம் காணணும் என்று அலைகிறான். கடைசியாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டதே ஒரு அறிவாளி. அவட போறார். அங்கே போய் சொல்கிறான், வந்து இப்படி தான் நான் 100 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பரிகாரம் இருக்கா, தௌபா இருக்கா, எனக்கு திறந்த வாய்ப்பு இருக்கா என்று கேட்குறான். சரி, இதே கொலையை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செஞ்சிருந்தா, முனாபிக்தனமாக செஞ்சிருந்தா இது திறந்த சான்ஸ் இல்லை. பகிரங்கமாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கொலையாளி. 100 பேரை கொண்டே மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் மக்கள் வழிகாட்டுறாங்க அவனுக்கு, இன்னாட்டு போ இன்னாரு போ நீళ్ళు. கடைசியாக ஒரு ஆலிமுட்டை வழிகாட்டுறாங்க, ஆலிமுட்டை போகிறார். ஆலிமுட்டை போய் சொல்கிறாரு, இப்படித்தான் 100 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறான், எனக்கு தௌபாவுக்குரிய வழி இருக்கா, பரிகாரம் இருக்கா இல்லையா. தௌபாவுக்கும் மனிதனுக்கும் தவறு செய்தனுக்கும் இடையில தடை போடுறதுக்கு யாருக்கு முடியும்? அவர் சொல்றார், தவறு செய்தவனுக்கும் தௌபாவுக்கும் இடையில, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வைக்கிறதுக்கும் இடையில தடை போடுறதுக்கு யாருக்கு முடியும்? தௌபா இருக்கு உனக்கு. ஆனால் ஒன்று, நீ தௌபா செய்யறதோட இந்த ஊரை விட்டு வெளியே போய்த்திரும். நீ இங்கிருந்தால் தொடர்ந்து கொலை செஞ்சு கொண்டிருப்பாய். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு அவனோட பாவத்துக்கு சாதாம இருக்கிறாங்க, இல்லாம தடையா இல்லை. அதனால இன்னும் ஊர் இருக்குது, இந்த ஊருக்கு போ, அங்க வாழக்கூடிய மக்கள் நல்லவர்கள், நீ அங்க போனா அவர்களோடு சேர்ந்து நல்லவனாக வாழலாம், திருந்தி வாழலாம். எனவே நீ அங்க போய் உடைய தௌபாவை நிறைவேற்றிக் கொள்ள சொல்லி போட்டு அந்த மனிதர் ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனை அனுப்புகிறார். இப்போ இந்த மனிதன் போறான். போய்கொண்டிருக்கும் போது சரியாக நடு வழியில் வைத்து அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுது. மௌத்தா போறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அந்த மௌத்தான 100 பேரை கொலை செஞ்சவன் தௌபா செஞ்சு போட்டு வந்திருக்கான், திருந்தி நல்லவனா வாழண்டு வந்திருக்கான், நல்லவர்கள் வாழக்கூடிய கிராமத்துக்கு போய்கொண்டிருக்கிறான். அப்ப இவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றினார். இப்ப அந்த உயிரை அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்லணும். நல்லவனா இருந்தால்
சுவர்க்கத்துடைய மலாய்க்கமார்கள் வாசனை திரவியங்களோடு கபரோடு வந்திருப்பார்கள் உயிரெடுத்துட்டு போறதுக்கு. பாவியாக இருந்தால் நரகத்தில் இருந்து நாற்றங்களையும் அங்கிருந்து கபன் எடுத்து வந்திருப்பாங்க. அப்ப இந்த 2 பேரும் வந்திருக்காங்க. இப்ப சுவர்க்கத்தில் இருந்து வாசனையோடு கபன் எடுத்துக்கொண்டு வந்த மலக்களும் இருக்காங்க, ரஹ்மத்துடைய மலக்களும் இருக்காங்க. அதே போல நரகத்திலிருந்து நாற்றத்தையும் கபனையும் எடுத்துக்கொண்ட அதாபுடைய மலக்களும் இருக்காங்க. 2 பேருக்கு மேல போட்டி. இப்ப என்ன போட்டி? இவருடைய உயிரை யார் கைப்பற்றுவது? இப்ப இவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை மனித ரூபத்தில் அனுப்பிக்கிறான். அவர் சொல்றாரு, நீங்க இந்த மனிதன் விட்டு வந்த கிராமத்தையும் நோக்கி சென்ற கிராமத்தையும் அளந்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த கிராமத்துக்கு அவன் நெருக்கமாக இருக்கிறானோ அந்த கிராமத்தை சேர்ந்தவன். அப்ப அளந்து பார்க்கிறாங்க. அவன் எந்த கிராமத்தை நாடி சென்றானோ, சாலிஹான மக்கள் வாழக்கூடிய கிராமத்தை நாடி சென்றானோ அந்த கிராமத்துக்கு ஒரு ஷான் அளவு நெருக்கமாக இருந்ததனால அவன் மன்னிக்கப்பட்டவனாக சுவர்க்கத்திலிருந்து வாசனையோடு கபனோடு வந்திருந்த மலாக்கியமார்கள் ரஹ்மத்துடைய மலக்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றி எடுத்து சென்றார்கள் என்பதை வரலாற்றில் ஹதீஸில் சஹீஹான ஹதீஸில் பார்க்கிறோம் நாங்கள். அதனால ஒரு மனிதன் திருந்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில வேளை தானாகவே உணர்வான், நான் செய்கிறது தவறு, இப்படியே தொடர்ந்திருந்தால் அல்லாஹ் தப்ப முடியாது என்று அவனை உள்ளுணர்ச்சி சொல்லும். இப்படி நடந்து கொள்ளாதே, திருந்த பாரு, தௌபா செய் என்று உள்ளுணர்வு சொல்லும். மனிதனை மிகவும் வாட்டக்கூடியது உள்ளுணர்வு தான். சில வேளை மனைவி, மக்கள், தாய், தகப்பன், உறவினர்கள், நண்பர்கள் இப்படி செய்யாதே என்று உபதேசம் செய்யலாம். அதனால திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வேளை இப்படியான குர்ஆன் விளக்கங்கள், ஹதீஸ் விளக்கங்கள், மார்க்க விளக்கங்கள் சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு போய் உட்கார்ந்திருக்கும் போது அங்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலும் திருந்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வழியில ஒரு மனிதன் தவறிலிருந்து திருந்துறதுக்கு, குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு வழிகள் இருக்குது. அப்ப அப்படியான வழிகளை கொண்டு ஒரு மனிதன் திருந்தி விடுவானேயானால் முன் சென்ற அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுவது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வது போல யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், எவர்களெல்லாம் தவறை உணர்ந்து தௌபா செய்கின்றார்களோ, உண்மையான முறையில் தௌபா செய்கின்றார்களோ, அவருடைய பாவங்களையும் கூட ஸய்யிஆத்துகளையும் கூட குற்றங்களையும் கூட அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றி விடுவான். குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான்ல கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதனால ஒரு மனிதன் திருந்துவதற்காகத்தான், தவறிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இப்படியான இந்த வரலாற்று சம்பவங்கள் மனிதனுக்கு குர்ஆனில் ஞாபகம் ஊட்டப்படுகிறது. ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரையில் சந்தர்ப்பம் வழங்குவான், பிடிச்சால் அதுக்கு ஒரு தப்பையில்லை. இது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ லயும்லீ லிஸாலிம், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் தஆலா விட்டு கொடுப்பான். ஹத்தா இதா அகதஹு, அவனை பிடிச்சிட்டால் லம் யுஃப்லித்துஹு, தப்ப முடியாது, அதுக்கு பிறகு பிரயோஜனம் இல்லை. ஃபிரௌனை பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், ஏராளமான சந்தர்ப்பம் இருந்துச்சு அவனை திருந்துறதுக்கு, கடைசி வரையிலும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் கடல்ல மூழ்கடிக்கப்பட போற நேரத்தில், உயிர் பிரிய போற நேரத்தில் அப்பதான் சொல்றான் வந்து, நான் மூசா ஹாரூன் நம்பின கடவுளை அல்லாஹுவை நம்புகிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தௌபாவுடைய வாசல் 2 சந்தர்ப்பங்களில் மூடப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூடப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே போல ஒட்டுமொத்த மக்களுக்கும் மூடப்படுற சந்தர்ப்பம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மூடப்படும் எப்ப? சக்கராத்து வந்து விட்டால், வந்துட்டா அதுக்கு பிறகு தௌபாடைய வாசல் மூடப்பட்டுரும், பிரயோசனம் இல்லை. இதான் ஃபிரௌனுக்கு நடந்தது. சுப்ஹானல்லாஹ். இதே போல பொதுவாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இப்போ தௌபாவுடைய வாசல் மூடப்படும். கிழக்கில் உதிக்கும் சூரியன் திருப்பி மேற்கில் உதிக்கும் போது, அப்ப எல்லாரும் நம்புவாங்க மறுமை ஏற்பட போகுது, அழிவு வரப்போகுது. அப்ப இவன் கொள்ள பார்ப்பாங்க, இவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எனவே இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்திலிருந்து நாங்கள் விளங்க, இன்னல்லாஹ யும்ஹில் வலா யுஹ்மில்,
அல்லாஹ் விட்டு கொடுப்பான், ஆனால் விடமாட்டான். எனவே தவறு செய்பவர்கள், அநியாயம் இழைப்பவர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதற்காகத்தான் இவைகள் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா. அநியாயம் செய்த நிலையில் இருக்கக்கூடிய கிராமவாசிகளை அல்லாஹ் பிடித்தால் இப்படித்தான் இருக்கும், அதுக்கு ஒரு தப்பே இல்லை என்று சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தில் 102வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்ப 5வது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் தொடர்ந்து, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷை ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா. இது 5வது வசனம். 6வது வசனம், வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இது அர்த்தம் என்ன? வானத்திலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. இதுவும் ஒரு எச்சரிக்கை, மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜாக்கிரதை. அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதை, மனிதனே ஜாக்கிரதை இருந்து கொள். ஏனென்றா அல்லாஹு தஆலா பொறுத்தவரையில் விசாலமான அறிவுடையவன் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய அறிவுக்கும் எதுவுமே ஒப்பாகாது. மிக விசாலமான அறிவுடையவன் அல்லாஹ். அதனால அவனுக்கு எதுவுமே மறையாதே. இந்த ஷை என்பதை அல்லாஹு தஆலா நக்கீராவாக சொல்றான். இந்த அரபியில் நக்கீரான்னு சொன்னால் அதாவது அறிமுகம் இல்லாத ஒன்றாக சொல்றான். அல் கிதாப் என்றால் அறிமுகமானது, கிதாபுன் சொன்னா அது எல்லா புத்தகத்தையும் உள்ளடக்கும். அது ஹதீஸ் கிதாபா அல்லது ஃபிக்ஹ் கிதாபா அல்லது வேற தஃப்சீர் கிதாபா என்பதெல்லாம் உள்ளடக்கும். ஆனால் அல் கிதாப்னு சொல்லப்பட்டுச்சுன்னா உண்டை தான் குறிப்பிடும். ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் என்று நக்கிரவாக சொல்வதன் மூலம் எதுவுமே மறையாது அல்லாஹு தஆலா. அது சிறுசா இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், வாழ்த்துக்குரியதாக இருக்கலாம் அல்லது தாழ்த்தக்கூடியதாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. அது பூமியிலேயும் தான் வானத்திலேயும் தான். அவன் தான் படைத்தவன், வானன் பூமிகளை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தான். எனவே அவனுக்கு எதுவும் மறையாது. மனிதனே ஜாக்கிரதை, எச்சரிக்கை. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இதை தெளிவுபடுத்தக்கூடியவாறு வேறு சில வசனங்களை சொல்லும் போது, யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர். சுப்ஹானல்லாஹ். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர். இந்த கண்ணிமை செய்யக்கூடிய கலவை கூட அல்லாஹ் அறிவான். எங்களுக்கு மறையலாம். பார்க்கக்கூடாத ஒன்றை மக்களுக்கு முன்னால் பார்த்தா அவமானம் என்ற அடிப்படையில் சில கள்ளக்கண்ணால் பார்ப்பாங்க. ஆனால் மனிதருக்கு விளங்காது, மனிதர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஹாயினத்தல் அயுன், கண் செய்யக்கூடிய மோசடி, கண் செய்யக்கூடிய துரோகம் அல்லாஹ் அறிவான். வமா துக்ஃபி ஸுதூர், உள்ளம் மறைத்திருப்பதையும் கூட அல்லாஹ் அறிவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரையில் நாங்கள் எந்த வழியிலும் தப்ப முடியாதே. கண்டிப்பாக அவனுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வைந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு. அவனிடத்தில் தான் மறைவான விடயங்களின் திறவுகோல் இருக்குது. மஃபாத்திஹுல் கைப், திறவுகோல்கள் இருக்கின்றன. லா யஅலமுஹா, அதை ஒரு தடவை அறிய மாட்டார்கள், இல்லாஹு, அவனை தவிர.
வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியில் இருக்கிறது கடல் இருக்கிறது அல்லாஹ் அறிவான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதில்லை அல்லாஹ் அறியாமல். அல்லாஹ்வுக்கு மறையாம ஒரு இலை கூட புரியாது, விழ முடியாது. ஒரு இலை மரத்திலிருந்து விழுதா இருந்தாலும் கூட அல்லாஹ் அறிந்திருக்கான். அதை அப்படி அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் அதை விழுது, சும்மா விழல்ல. அப்ப அதை கூட அல்லாஹ் அறிகிறான். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்த், நாம் பூமியில் ஆழத்தில் வைக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கலாம். வலா ரத்ப், அது பச்சையாக இருக்கலாம். வலா யாபிஸ், காய்ந்ததாக இருக்கலாம். இல்லா ஃபீ கிதாபின் முபீன், அவருடைய தெளிவான வேத புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. இப்போ அல்லாஹ்வுடைய அறிவை பொறுத்த வரையில மிக விசாலமானது. ஆகவே அவன் மனிதர் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா என்று சொல்வதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கின்றான். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவம் ஞாபகம் போட்டு பொருத்தமாக நினைக்கிறான். அதாவது ஃபதாலத் இப்னு உமைர் அல் லைசி, உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர். மின் அஷத்தின் நாஸி அதாவத்தன் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்ப வாய்ப்பு கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யறதுக்கு. சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் கொல்றதுக்கு துணிஞ்சிருந்தான். ஆனா யாருக்குமே தெரியாது, அவன் உள்ளத்தில் மறைச்சு வச்சிருந்தான். யாருக்கும் தெரியாது, மனைவி மக்களுக்கும் தெரியாது, நண்பர்களுக்கும் தெரியாது, தலைவர்களுக்கும் தெரியாது, குறைசில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அதை மறைச்சு வச்சிருந்தான் உள்ளத்தில். சுப்ஹானல்லாஹ். பாருங்க ரப்புல் ஆலமீன் எப்படி இதை அறிந்திருக்கிறான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுல் ஃபத்ஹ், நான் மக்கா வெற்றி கொண்ட பிறகு காபாவில் தாப் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஃபதாலத் இப்னு உமைர் கொஞ்சம் கொஞ்சமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெருக்கமாக போறார். அவருடைய ஹவுசத்தில் இந்த அவருடைய பையில குத்துறதுக்கு. சில நேரம் அது நஞ்சூட்டப்பட்டதாகவும் இருக்கலாம். நான் கிரிச்சால குத்தினா ஒரே அடி அவர் மனுஷன் மனிதன் சாக மாட்டான். ஆனால் அந்த காலத்தில் அவங்க நினைச்சு நஞ்சு ஊட்டி வச்சிருப்பாங்க. நஞ்சு ஊட்டின கிரிச்சால குத்தினா அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக போகிறார். சரியா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எடுத்து குத்துறதுக்கு நெருங்கிட்டார். குத்துறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. அல்லாஹ்வுக்கு மறையுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மறையுமா? படைச்சவனுக்கு தெரியாதா? ஹாயிரத்துல் அயுன் வமா துக்ஃபி சுதூர். இந்த கண்கள் செய்யக்கூடிய மோசடியை உள்ளத்தில் மறைத்திருப்பதை கூட அல்லாஹ் அறிகிறான். அப்ப அந்த ஃபதாலத் இப்னு உமைர் மனதில் மறைத்து வைத்திருந்த அந்த செய்தியை, அந்த சம்பவத்தை, மிக பயங்கரமான திட்டத்தை அல்லாஹ் அறிஞ்சிட்டான். உடனே வஹி மூலம் அறிவிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஃபதாலா நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார், அவங்களை குத்துறதுக்கு அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஷாராகி இல்தஃபத்தையிலே அவன் பக்கம் திரும்புறாங்க. ஃபதாலாவை திரும்புறாங்க. திரும்பி இப்தஸம, அல்லாஹு அக்பர், புன்முறுவல் பூக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை திரும்பி பார்த்து புன்முறுவல் பூக்குறாங்க. அப்படின்னா அவனுக்கு விளங்கிட்டு வெறும் விஷயத்தை விளங்கிட்டார், அப்படி தெரிஞ்சிட்டார். நெல்லி போட்டு
அந்த கிரிச்சால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்துறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை அந்த வஹியை அடிப்படையாக கொண்டு அவன் பக்கம் திரும்பி கேட்குறாங்க, அந்த ஃபதாலத் இப்னு உமைர் சுப்ஹானல்லாஹ் அஃபதாலா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவன் ரைத்து போயிட்டான். நான் அவன் எதிர்பார்க்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் விஷயத்தை விலகிக் கொள்வாங்கன்னு சொல்லி போட்டு. அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு தெரிஞ்சிட்டு இவனுடைய நோக்கம் என்ன, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்து கொடுத்துட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாராகி அவன் கிட்ட வந்து குத்துறதுக்கு முன்னாலேயே இதை ஃபதாலவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விழுத்தி பேசுகிறாங்க. இருத்தபாக் அதிர்ச்சியாக போனான். ஃபதாலா அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அங்கே செயல்படுறதுக்கு முடியலை. பதில் நாம் யா ரசூலல்லாஹ், மனம் மாறிட்டு போய் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அந்த ஃபதாலத் இப்னு உமைர் வந்த நோக்கத்தை மறந்து விளங்கி தவறை புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று பதில் சொல்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்சம் நிதானமாக இரக்கமாக பிரிஃப்க் சுப்ஹானல்லாஹ் இரக்கமாக அவன்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். இந்த சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய கதா கதிர், இந்த கதா கதிர் வராமல் ஒருத்தருக்கு எதுவும் செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹில் அலீம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தி கொலை செய்யறதுக்கு அவன் சாட்டப்படல, கதா கதிர் இல்லை. மாறாக அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் திருத்தப்படுவான் என்பதுதான் கதா கதிருக்கு. அப்ப மிச்சம் இரக்கமாக அன்பாக ரசூலா கேட்குறாங்க, மாதா குந்த துஹத்திது பிஹி நஃப்ஸக், என்னப்பா நீ உன்னோட உள்ளத்தில் பேசிக்கொண்டிருந்தது என்னான்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரத்த ஃபதாலா முஹாவிலன் இன்கார், அவன் தான் வந்த நோக்கத்தை மறுத்து போட்டு லாஷை ஒன்றுமில்லைன்றான். சொல்லி போட்டு குந்து அதுக்குறல்லான்னு ஒரு பொய்யஞ்சிடறான், நான் அல்லாஹ்வை தியானித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு. ஃபதஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவன் சொல்றது பொய் என்று விளங்கி. வகால இஸ்தக்ஃபிருல்லாஹ், பார்த்தீங்களா, தவறு செய்கிறவன் பகிரங்கமாக செய்ய போகிறத்தில் திருத்திரத்துக்கான வழி கிடைக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்த நோக்கம் எனக்கு தெரியும், நீ அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள், இஸ்தக்ஃபிருல்லாஹ். சும்மா ரஃபஅ யதஹுல் முபாரக்கா, இது அல்லாஹ்வுடைய கதா கதிர் பாருங்க. என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முபாரக்கான கையை அவனுடைய நெஞ்சில் வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ ஃபதாலா அந்த சந்தர்ப்பத்தை வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால், வல்லாஹி மா ரஃபஅ யதஹு அன் சத்ரி ஹத்தா மா மின் ஹல்கின் லில்லாஹி ஷைஉன் அஹப்ப இலைஹி மின்ஹு. சுப்ஹானல்லாஹ், மா மின் ஹல்கில்லாஹி ஷைஉன் அஹப்ப இலைஹி மின்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் கையை வச்சு போட்டு கையை எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் அவனுக்கு உகப்பான எதுவுமே இல்லாத அளவுக்கு மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுக்கு அன்பும் பாசமும் ஏற்பட்டு விடுகின்றது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்கலபா கல்பு ஃபதாலா ஃபீ லஹதத்தின் வாஹிதா, ஒரு செகண்ட்ல அவருடைய உள்ளம் மாறிட்டு. யுகல்லிபுல்லாஹ் அல் குலூபு பைன இஸ்பஐஹி மின் மசாபிஹிர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. ஹதீஸ். மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்குது. அவன் நினைத்தபடி அவன் புரட்டுகின்றான்.
பாருங்க, ஃபதாலா வந்த நோக்கம் என்ன, இப்ப ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடு என்ன. ஒரு செக்கல்ல அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தை மாற்றிவிட்டான். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஹெகத், அந்த வஞ்சகத்தை எடுத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வெறுப்பை அல்லாஹு தாலா அகற்றிவிட்டான். அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுப்பை, நேசத்தை, ஈமானை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் வச்சிட்டான். யா ரப், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் குலூபனா அலா தீனி. உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் சிறந்த ஒரு சஹாபியாக சிறந்து விளங்கியதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது ஃபதாலா என்ன கொல்லத்தான் வாரான்னு சொல்லி போட்டு நெருங்கி நெருங்கி வாராரு. ஆனால் அல்லாஹ் அவனுக்கு எதுவுமே மறையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் அவனோடு நடந்து கொள்ளக்கூடிய வரலாற்று சம்பவத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எனவே மனிதனாகிய நாம் எதை செய்தாலும், எதை உள்ளத்தில் மறைத்து வைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாதென்பதே இங்கே ஊர்ஜிதமாக எங்களுக்கு புரிகின்றது. எனவே நாம் அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நேரம் என்ன? இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இது 5வது வசனத்துடைய விளக்கம். 6வது வசனம், ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. வல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அடுத்த கட்டம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றல், அவருடைய இல்ம். சுப்ஹானல்லாஹ். அவனே மனிதனை படைக்கும் விஷயத்தில், அவனுக்கு உரிய உருவத்தை கொடுக்கும் விஷயத்தில் தனிப்பட்டவன் என்பதை சொல்லி காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்றான். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா. கருவறைகளில் உங்களுக்கு உருவம் கொடுப்பதே அவன் நினைத்தபடி. கைஃப யஷா, அவன் எப்படி நாடுகின்றானோ, எப்படி நினைக்கின்றானோ அப்படி உங்களுக்கு கருவறையில் உருவமைப்பது அல்லாஹுதான். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா. சுப்ஹானல்லாஹில் அஸீம். வல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. தான் நாடிய பிரகாரம் கருவறைகளில் உங்களுக்கு உருவம் கொடுப்பது அவன்தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய உருவமும் அவனுடைய படைப்பும் அல்லாஹ்வால தான் நடக்குது. இது மட்டுமல்லாமல் கருவறையில் இருக்கக்கூடிய சில பின்னால் பார்க்கலாம் படித்தரங்கள், இந்திரிய துணி அப்படியேக்கூடிய படித்தரங்களுக்கு பின்னால் பார்ப்போம்னாங்க. அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இந்திரிய துளியை ஆண் குழந்தையாக ஆக்குவதும், பெண் குழந்தையாக ஆக்குவதும், அழகான பிள்ளையாக ஆக்குவதும், அசிங்கமான பிள்ளையாக ஆக்குவதும், நீளமான உயரமான அல்லது கட்டையான, சுப்ஹானல்லாஹ், சலீமன் எந்த குறையும் இல்லாத, அதே போன்று நோயாளியாக அல்லது குறையோடு, இப்படி என்னென்ன உருவங்களில் அல்லாஹு தாலா மனிதனை படைக்க முடியுமோ அத்தனை படைப்பு அமைப்பிலும் அல்லாஹு தாலா மட்டும்தான் படைப்பதற்கு சக்தி பெற்றவன். ஹுவல்லதீ, அவன்தான், வேறு யாருக்கு முடியாது. ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் லா ஷரீக லஹு, மனிதனை படைக்கக்கூடியவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் வணங்குவதற்கு தகுதி இல்லவனா இல்லையா? கண்டிப்பா. ஒரு தாய்மார்கள் கருவறையில் உங்களுக்கு உருவமைப்பது, உங்களுக்கு உரிய அமைப்பை தருவது, உங்களை குழந்தையாக வெளியேற்றுவது
இது அனைத்தையும் செய்யக்கூடிய படைப்பாளனாகிய அல்லாஹ் வஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதா, அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஏராளமான போலி தெய்வங்கள் இருக்கின்றன. ஒரு தெய்வத்தால கூட எரியா ஒன்று படைக்கலுமா? சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை, அவருடைய மக்கள் அவர்களை கடவுள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் சோதித்தான். இந்த அவர்களுக்கு சில ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அவங்களாக எடுத்துக்கொள்ளல, அல்லாஹ் கொடுத்தது. களிமண்ணை பிசைஞ்சி பறவை என்று செய்வாங்க, ஊதுவாங்க, அது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு பறக்கும். நோயாளியை தடை விடுவாங்க, நோயாளி குணமடைஞ்சிருவாரு. குஷ்டரோகி குணமடைஞ்சிருவாரு. கந்தரியாவிர தடை விடுவாங்க, கண்டண்டு பார்வை பெற்றுவிடும். இது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னாக செஞ்சாங்களா? இல்லை. குர்ஆன்ல 2 இடத்துல தான் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல்கள். இந்த பனி இஸ்ரவேலர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். வெறுமனே அவர் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்றே அவர் கடவுளோ அல்லது கடவுளுடைய பிள்ளையோ அல்லது 3 கடவுள்கள் ஒருவரோ அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அற்புதங்களை நான் கொடுத்தான். ஆனால் இதை பார்த்த மக்கள் ஈமான் கொள்வதற்கு பகரமாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆஹா இவர் படைப்பாளர், எனவே இவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவன், உருவமைத்தவன், அவைகளுக்குரிய அந்த அமைப்பை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். எனவே அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். இந்த இடத்துல ஒரு செய்தி வாசிச்சன், எனக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு பிரயோசமா இருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய 2 மாணவர்கள், ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் ஹிந்து. இந்த முஸ்லீம் மாணவ பொறுத்தவரை கொஞ்சம் பக்குவமானவன், பேருதானவன், 5 நேரம் தொழுவான், குர்ஆன் ஓதுவான். அதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நல்ல பிள்ளை. பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுல அதிகமானவர்கள்லாம் குப்பை தான், எல்லா குத்தங்களையும் செய்வாங்க. இன்றைக்கு பார்க்க நாங்கள் பேப்பரில் செய்திகளில் அல்லாஹ் இப்போ நேற்று கருத்து செய்தி, யாழ்ப்பாணத்தில் ஒரு 2 மாணவர்களை போட்டு மாணவர்களை அடிக்கிறாங்க. அடினா செம்ம அடி. செய்தி கேள்விப்பட்டு போலீஸாரை சுற்றி வளைச்சி அவங்களை கை செய்கிறான். பித்தாண்டைக்கு பல்கலைக்கழகம் நடக்கிறது. இருந்தாலும் இந்த மாணவனை பொறுத்தவரை கொஞ்சம் பக்குவமானவன். இந்த ஹிந்து மாணவன் ஹிந்து மதத்தை எல்லாம் தேடி தேடி பார்க்குறான், திருப்தி படுதில்லை. கிறிஸ்தவ மதத்தில் போய் தேடி பார்க்குறான், திருப்தி அடையலை. அப்போ இந்த முஸ்லீம் மாணவன்ட்டு வந்து ஒரு நாள் கேட்குறான், நான் எல்லா கடவுளையும் பார்த்தேன், எனக்கு மனதுக்கு திருப்தி வரல, நீ மட்டும் உன்னோட கடவுளை வணங்கி போட்டு நிம்மதியாக திருப்தியாக இருக்கிறாயே, என்ன விஷயம்னு கேட்டேன். கேட்குறான். அப்போ அவன் கேட்குறான், நீ யார் யாரையெல்லாம் வணங்கினா அப்படின்னு. நான் இந்துக்கள் சொல்லக்கூடிய கடவுள் எல்லாம் வணங்கினேன், கிறிஸ்தவர் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினேன், இப்படிலாம் செஞ்சு பார்த்தேன். சரி, இவங்கெல்லாம் ஏதாவது படைச்சிருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கான். இந்த முஸ்லீமானவன் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்க, எப்படி நீ வணங்கிய இந்த கடவுள்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை படைச்சிருக்கான்னு கேட்குறான். இல்லை அப்படின்றான். நான் அறிஞ்ச வகையில் இவங்க ஒன்றையும் படைக்கலை அப்படின்னு. சரி, அப்போ நீ யாரை வணங்கணும்? அப்போ தெரியலையே, நீ தான் சொல்லு. அவனை சொல்லி வந்து ஒன்றை படைச்சி யாரை தான் நீ வணங்கணும். அவன் தான் கடவுள், அவன் தான் கடவுள் இருக்க முடியும் என்று இந்த முஸ்லீம் மாணவன் அந்த ஹிந்து மாணவனுக்கு சொல்ல, அவனுக்கு அதாவது மனம் குளிர்ந்துட்டு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு சொல்கிறான் வந்து, நீ கடைப்பிடிக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை நான் படிக்கணும். என்ன வழி? குர்ஆன் டிரான்ஸ்லேஷனில் கையில் கொடுத்துருக்கான், நீ படி. அதை படிக்க 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 சுப்ஹானல்லாஹ்
அவன் மனதில் உறுதியாகிட்டு படைப்பாளன் யாரோ அவன்தான் கடவுள், படைக்க சக்தி பெறாதவர் யாரும் கடவுளாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து மட்டுமல்லாமல் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ மனிதனை பொறுத்தவரையில் யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. முஸ்லீம்கள் அல்லாத அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை தவிர்த்து மற்ற மக்கள் எல்லாம் யோசிக்கணும். சந்தர்ப்பம் உலகத்தில் வாழும்போது சந்தர்ப்பம் இருக்குது. அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிந்திப்பதற்கான ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அடே நான் சிலையை வணங்குறேனே, என்ன கையால செஞ்ச சிலை, அது நான் வணங்குறது என்ன பிரயோசனம் எனக்கு? காலையிலிருந்து மாலை வரைக்கும் கொத்தி 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 மாலையில் சிலை செஞ்சாச்சு. இப்போ அந்த சிலையை முன்னுக்கு வச்சுக்கொண்டு கடவுள் வணங்கினான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன நடந்தது? அந்த மக்களை அறிவூற்றத்துக்காக வேண்டி அவங்க சில பொய்களை சொல்லி போட்டு அவங்களோட விழாவில் கலந்து கொள்ளாமல் தனிச்சு போகிறாங்க. விழா முடிஞ்சதுக்கு பிறகு விழா முடிஞ்சு போனதுக்கு பிறகு போகிறாங்க. கோடரை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைக்கிறான். எல்லாம் உடைக்கிறான். உடைச்சி போட்டு பெரிய சிலையை மட்டும் வச்சு போட்டு வந்துடுறான். குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ வந்து பார்க்குறாங்க, ஆஹா கடவுள் எல்லாம் கொல்லப்பட்டு உடைக்கப்பட்டு, கடவுள் உடைக்கப்பட்டுகிறான். அப்போ கடவுளா என்று சிந்திக்க வைக்கிறதுக்காக வேண்டி தனக்கு வரக்கூடிய ஆபத்தையை தன்னால் தடுத்து கொள்ள முடியாது, எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, படைத்த ரப்புல் ஆலமீன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சு போட்டு போயிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க மக்கள் எல்லாம், இப்ராஹிம் தான் இதை பற்றி பேசி கொண்டிருந்தாரு, அவர் தான் இந்த விலை செஞ்சுக்கணும், கொண்டு வர கொண்டு வந்து கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் ஐனே ஒரு சின்ன போய் சொல்கிறாங்க, நான் செய்யலப்பா, இந்த இருக்காரு பெரியவர், அவர் தான் இந்த வேலையை, அவருக்கு கோவம் அவர் தான் செஞ்சு போகிறார் அப்படின்னு சொல்லியார் சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபஸ்அல் கபீரஹும், அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட கேளுங்க. அப்போ அவங்களுக்கு விளங்கிட்டு இவங்கெல்லாம் கடவுளாக இருக்க தகுதி இல்லைன்றதை புரிஞ்சிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு வெனசோரம் தௌபா செய்து மீளணும், அல்லாஹ் பக்கம் மீளணும். கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு சும்மா நுக்கிசுவாலா ரூச்சி தலையா பிறண்டான் சொல்லி பிறண்டு என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பேச முடியாது, கதைக்க முடியாது, அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லும். அப்போ இப்ராஹிம் யுஃபில்லக்கும், பேச முடியாத, சாப்பிட முடியாத, தண்ணீர் குடிக்க முடியாத, யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத, யார்கிட்ட வரக்கூடிய அந்த தீமையை தடுத்து கொள்ள முடியாத கடவுளை வணங்கக்கூடிய உங்களுக்கு உப்பில்லக்கும் வலிமா தாபது, உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு, புத்தியுள்ள மனிதனுக்கு இந்த உபதேசம் போதும். ஆனால் திருந்தினாங்களா? இல்லை இல்லை, திருந்தல்ல. ஏன்? பதவி மோகம், தலைமைத்துவம் போயிடும், பதவி மோகம். ஃபிரௌன் ஏன் திருந்தல்ல? பதவி மோகம். திருந்திட்டா மூசாவுக்கு அடிப்படணும், கட்டுப்படணும், தலைமைத்துவம் இருக்காது, மன்னர் பெருசா பாராட்டி கொண்டிருக்கலாம். அப்ப மனிதன் திருந்தறதுக்கு தடையா இருக்கிறது, இது முக்கியமான ஒரு அம்சம். அப்ப திருப்பி அவங்க சொல்றாங்க, வந்து பிடிக்க இப்ராஹிம, மூட்டுக்கு நெருப்ப, அவரை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்குங்கன்னு சொல்லி போட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை துன்புறுத்துவதற்கு முற்படுகின்றார்கள், திருந்தி அல்லாஹ் பக்கம் மீறுவதற்கு பகரமாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்தவரையில் எங்களை படைத்தவன், எங்களுக்கு உருவமைத்தவன், எங்களுடைய அவயவங்கள் அனைத்தையும் உரிய இடத்தில் வைத்து மனிதனாக இந்த உலகத்தில் எங்களை வெளியேற்றியவன் ரப்புல் ஆலமீன். அவனால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹுவை தான் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துடாக எங்களுக்கு சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் மீதி இருக்கக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்தி அதை புரிந்து கிரகித்து வாழ்க்கையில் செயல்பட்டு
நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.